ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ்ணா மோட்டார்ஸ் அண்ட் பெயிண்டிங். திஸ் இஸ் கிளின்டன் இயர். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கிடையாது. ஸோ இந்த வீடியோவை மட்டும் ப்ளீஸ் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன ரீசன்னா, நான் எந்த அளவுக்கு ரெஸ்டோர் ஒர்க் பண்ணியிருக்கிறோன்றதை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். நான் பண்ணதிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஸ்டோர் ஒர்க்னா இந்த வண்டி தான் நான் சொல்லுவேன். என்ன ரீசன் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வீடியோவை காட்டுறேன். இந்த வண்டி என்ன கண்டிஷனில் வந்தது அப்படிங்கிறத நான் வீடியோ காட்டுறேன். அதை பார்த்துட்டு வாங்க. ஒரு 30 செகண்ட் வீடியோ அதை பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். ஸோ ப்ளீஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களோட அவுட்லுக் எப்படி இருக்குன்றதெல்லாம் தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வண்டி நம்ம கேரேஜுக்கு வந்த கண்டிஷன் இதுதான். இது ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். ஸோ டோட்டலாக பார்த்தாலே தெரியும், ஸ்க்ராப் கண்டிஷன் தான். இப்போ இந்த வண்டியை தான் நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஓகே, வாங்க நம்ம ஒர்க் பண்ணதை பார்க்கலாம். ஸோ கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் ஸ்டார்டிங் சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நான் பண்ணதிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஸ்டோர் ஒர்க் இந்த வண்டின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எந்த ஸ்பேர்ஸுமே இந்த வண்டியில் வந்து ஆகாதுங்க. ஸோ ஆல்ரெடி என்னோட வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்குலாம் அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து ஆக்சிடென்ட்டில் அடிபட்ட வண்டி. ஸோ அவரோட அப்பாவோட ஞாபகத்துக்காக இந்த வண்டியை வந்து ஃபுல்லாக ரெடி பண்ண சொல்லியிருந்தார் அந்த கஸ்டமர். நான் வண்டியை வரும்போதே பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த வண்டி ரெடி பண்ணுன்ற அளவுக்கு அந்த கட்ஸ் இல்லை. ஸோ அதை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நான் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். ஸோ இது எப்படிடா நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருந்தேன். அப்புறம் நேரில் வந்து பார்க்கும்போதெல்லாம் இப்போ கூட நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, இது எப்படி மனோ நீ ரெடி பண்ண போகிற, இது வந்து ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, இதில் வந்து என்ன ஸ்பெஷல்னா, இந்த வண்டியோட சேஸ் நாங்கள் மாற்றவே கிடையாது. சேஸ் வந்து அடிபட்டு பெண்டாக இருந்தது, சேஸ் நான் மாற்றலை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட பாடியும் நான் எதுவுமே மாற்றலை. இன்ஜினில் இருந்த எல்லா ஒர்க்கையுமே அதே ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த டேங்க் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பிஃபோர் வீடியோவில் இருந்த அதே டேங்க் தான் டிங்கர் ஒர்க் பண்ணி பக்கா ஒரிஜினாலிட்டியே ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் நினைப்பீங்க எல்லா சாமானுமே வந்து புதுசு மாற்றிட்டேன், இதில் என்ன உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைப்பீங்க. ஸோ அப்படி நம்ம பண்ணவே கிடையாது. நான் எல்லாமே காட்டியிருப்பேன், பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதனோட சேஸ் தான் பக்காவான சேஸ் தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ மீதி ஸ்பேர்ஸ் எல்லாமே ஒரிஜினல் ஸ்பேர்ஸே வாங்கி, அதாவது ஓல்டு ஸ்பேர்ஸ் சொல்கிறேன், இந்த மண்டையாக இருக்கட்டும், இப்போ லேட்டஸ்ட் மண்டை கிடையாது, இந்த வண்டியோட மாடலோட மண்டையவே நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட் மக்காடு, பேக் மக்காடு, டூல்ஸ் பாக்ஸ், இந்த டூல்ஸ் பாக்ஸ் எல்லாம் இப்போ ஹெவி டூல்ஸ் பாக்ஸே வாங்கி ரீபெயிண்ட் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா பின் டு பின்னாக ஒரிஜினலே ரீபெயிண்ட் பண்ணி, இந்த டேங்க் லைன் எல்லாமே பெயிண்ட்லேயே தான் பண்ணியிருக்கிறோம். கஸ்டமர் வந்து மோனோகிராம் கேட்டிருந்தாரு. ஸோ கஸ்டமரோட ரெக்கமெண்ட் என்னன்னு கேட்டார்னா, அதிகமாக குரோமியம் வந்து லோட் பண்ண வேணாம்னா, என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது, தொடச்சு மெயின்டைன் பண்ண முடியாது சொல்லியிருந்தாரு. நம்ம யூஸ்வலாக பார்த்துருப்பீங்க ரிஸ்டோர் வீடியோலலாம் இந்த சாரி கடை வந்து நிக்கல தான் போடுவேன். ஸோ ஒரு கஸ்டமர் என்ன சொன்னார்னா, இல்லை அதில் பிளாக்ல வேணும்னாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டைப் போட்டிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒர்க் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் வண்டிக்கு செல்ஃப் போட்டு காட்டுறேன், அவுட்லுக் எல்லாமே காட்டுறேன் பாருங்கள். எங்களோட ஒர்க் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கா தேவைப்பட்ட அந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இவர் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை கொடுத்து 1 வருஷமே ஆகிப்போச்சு. அதையும் நான் சொல்லிடுறேன், டைம் கொடுத்து 1 வருஷமாச்சு. ஸோ இந்த இடத்துல வைக்கிறதுக்கு ஸ்பெஷல் ரீசனே தான், இந்த வண்டி வந்து இறக்கும் போது ஆட்டோவில் தான் கொண்டு வந்து இறக்குனாங்க. கொஞ்சம் கூட மூவ் பண்ண முடியாது. ஃப்ரண்ட்